வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த காற்று சுழற்சி நாளை இன்று மாலைக்குள் குமரிக்கடலை சென்றடைய வாய்ப்புள்ளது. குமரிக்கடல் சென்ற பிறகு சற்று வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து சற்று செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும். மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்று சுழற்சியும் முன்னேறி வந்து குமரிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சியோடு ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி இரு நிகழ்வுகளும் மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 13ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் திரிகோணமலை, முல்லைத்தீவு, மேலும் பருத்தித்துறை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மேலும் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவும் முல்லைத்தீவு, திரிகோணமலைக்கு மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், முல்லைத்தீவு இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா, பதுளை, ரத்தினபுரி, கண்டி, ஹோலி, கோட்டை, மேலும் அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய மாலை நேரங்களில் அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது. மேலும் தம்புள்ளை, சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு இந்த இடங்களுக்கும் கனமழையாக மாலை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் திரிகோணமலை தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் மிதமான மழை, சற்று கனமழை என்று அமைய இருக்கிறது. அதற்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 13ஆம் தேதி. நாளை ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் மதிய மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மதிய மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை என்று மாறி மாறி அமைய இருக்கிறது. நாளை ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்று சற்று மழை விட்டு இருக்கும் என்பதால் உங்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு சற்று இடையூறு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் என்றும் ஜனவரி 16ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்து பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 16ஆம் தேதி. ஜனவரி 17ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி 17ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி பெரும்பாலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், மட்டக்களப்பு, அம்பாறை, மேலும் பனாமா, அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது. மேலும் தம்புள்ளை, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 18ஆம் தேதி அதற்கு வடக்குள்ள பகுதி லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை, விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி. ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மேலும் திரிகோணமலை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்கள் கனமழை கிடைத்தாலும் நாள் முழுவதும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழையாகவே தெரிகிறது. ஜனவரி 19ஆம் தேதி பகல் முழுவதும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தால் மீண்டும் ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை, மேலும் மதிய மாலை நேரங்களில் வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம்,
அனைத்து மாகாணங்களுக்கும் மதிய மாநிலங்கள் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு. யாழ்ப்பாணம், பருத்துறை, முல்லைத்தீவு, திருகோணமலை இந்த இடங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. ஒரு நாள் முழுவதும் கனமழையாக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 20ஆம் தேதியும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும். ஜனவரி 21ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைந்துவிடும். ஆங்கங்கே லேசான மிதமான மழை, ஓரிரு மிதமான போது சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 22ஆம் தேதி மேலும் மழையின் தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் அம்பந்தோட்டா, ஹாலி, ஹோட்ட இந்த இடங்களுக்கு, ரத்னபுரி, பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் நிகழ்வு மேற்கே சென்றுவிடும். ஜனவரி 22ஆம் தேதி வரை ஒரு பாதிக்கு மழையாக இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 18 முதல் 21ஆம் தேதி வரை பாதிக்கும் மழை இலங்கையில் அமையும் என்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று வரக்கூடிய நாட்களில் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலை பொறுத்தவரை 35 முதல் 45 கிலோமீட்டராகவும், வரக்கூடிய நாட்களில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இப்போது 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரி கடலை பொறுத்தவரை இப்போதுக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரி கடலை பொறுத்தவரை. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பது. மேலும் தரைக்காற்று என்பது இன்று பெரும்பாலான இடங்களில் தரைக்காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மேலும் திருகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் பனாமா, அம்மந்தோட்டா இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று. நாளை ஜனவரி 14, 15 தேதிகளில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று சற்று கூடுதலாக இருந்தாலும் மீண்டும் ஜனவரி 16, 17, 18 தேதிகளில் இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாகாணங்களுக்கு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரும் நாட்கள் கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடல் அலையை பொறுத்தவரை திருகோணமலை, அம்பாறை, மேலும் மட்டக்களப்பு கிழக்கு பகுதியில் வங்கக்கடலில் கடல் அலை சற்று வலுவாக உயர்ந்து வர வாய்ப்புள்ளது. 2 மீட்டர் முதல் 2.5 மீட்டர் வரை கடல் அலை சற்று உயர்ந்து வர வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 15, 16, 17, 18ஆம் தேதி வரை இலங்கையில் கிழக்கு பகுதி கடல் அலை கொஞ்சம் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே போல குமரிக்கடலிலும் கடல் அலை சற்று உயர்ந்து வரும் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அலைகள் வரும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.